அந்த ஒரு கவுண்ட் அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க, சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேல என்ன நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பரோட ஒரு பர்சன்டேஜ் தான் நிதி ஒதுக்கீடு. திமுக தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க ₹1 நீ வரி செலுத்தினா 29 காசு கூட எங்களுக்கு திரும்ப அளிப்பது கிடையாது மத்திய அரசுன்னு. அது மாதிரி தான் நீங்க வந்து சொல்லக்கூடிய வாதங்கள் எப்படி இருக்குன்னா, தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க சர்வே எடுப்புனாலும் அந்த சர்வேக்கள்ல தமிழ்நாட்டில இருந்து நிதி எவ்வளவு பெறப்படுது, எவ்வளவு திரும்ப தரப்படும் ஒரு வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் கொடுக்க முடியல. மத்திய அரசால் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கே, அது வெளிப்படையா? அதாவது முதல்ல நான் வந்து தமிழச்சி, நான் தமிழ் முதலமைச்சரை தான் கேட்க முடியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரிப்பணங்கள் வசூலிப்பது ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து நீங்க மொத்தமும் மத்திய அரசிடம் இருந்து திரும்ப பெறக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதுதான் நடைமுறையா இருக்கு. நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு பிறகு மொத்த வருவாயும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு அதில் இருந்து பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்குள்ள வரும். 30,000 கோடி கப்பல் கட்டுமான பணி கொடுத்தது என்னாச்சு நான் கேட்கிறேன். அது நீங்க வழக்கு போடுங்க மேடம். பாஜக தான் வழக்கு போடணும். அமலாக்கத்துறை சார் உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். 30,000 கோடி கப்பல் கட்டுமானம் நரம்பே இல்லாம டிஆர்பி ராஜா அவர்கள் வெத்து பேப்பரை மட்டும் காட்டுற டிஆர்பி ராஜா அவர்கள் உங்க தமிழ்நாட்டின் நிதி சாதனை என்னென்ன வெத்து பேப்பரை மட்டும் காட்டுற நம்ம வெத்து பேப்பர் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு 30,000 கோடி, இந்திய அளவுல மிக சிறந்த நிதி ஒதுக்கீடு 30,000 கோடி கொடுத்துட்டு அதை நாக்குல நரம்பே இல்லாம எக்ஸ் தளத்துல ட்வீட் போடுறாரு. இது அந்த ஷிப்பிங் கார்பரேஷன்ல இருந்து வந்தது, மேசகான் ஷிப்பிங் கார்பரேஷன்ல இருந்து வருதுன்னு. ஏன் சார் மத்திய அமைச்சரவையில இருந்து வந்ததுன்னு சொல்லுறது என்ன? உங்களுக்கு வாய் கூசுறதான்ற? ஏன் மக்கள் கிட்ட இருந்து ஏன் உண்மையை மறுக்கிறீங்க?